தமிழ்நாட்டு தேர்தல் காலம் இப்போ பயங்கர சூடா இருக்கு இல்லையா? எல்லா பக்கமும் வாக்குறுதிகள் அனல் பறக்குது. ஆனா இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிஜமாவே சாத்தியமா, இல்ல இது வெறும் தேர்தல் நேரத்து ஸ்டண்டா? இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கான பதில தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். தேர்தல் நெருங்க நெருங்க இந்த வாக்குறுதிகளோட சத்தம் அதிகமாகிட்டே போகுது. குறிப்பா இந்த தடவை பணப்பரிமாற்றம் சம்பந்தமான வாக்குறுதிகள் கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய போரையே உருவாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா இந்த வாக்குறுதி போரோட முக்கியமான ஆயுதம். திமுக 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்கறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, அதுக்கு போட்டியா அதிமுக 10,000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்கறாங்கன்னு செய்திகள் வருது. இது ஒரு முடிவே இல்லாம போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த புது வாக்குறுதிகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற இலவச பஸ் பயணம், கல்லூரி மாணவிகளுக்கான உதவித்தொகை மாதிரி பல திட்டங்களுக்கு மேல ஒரு கூடுதல் சுமையா தான் வருது. இதனால மாநிலத்தோட நிதி நிலைமை இன்னும் மோசமாகுது. இந்த வாக்குறுதிகளை எல்லாம் பார்க்கும்போது நம்மள மாதிரி படிச்ச வாக்காளர்கள் மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? இவ்வளவு பெரிய தொகையை ஒரு மாநில அரசாங்கத்தால உண்மையிலேயே கொடுக்க முடியுமா? இதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா 2 விதமான பதில்கள் இருக்கு. ஒரு பக்கம் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் சாத்தியம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இதுல பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க 2 பக்கத்து வாதங்களையும் ஆதாரத்தோட அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். முதல்ல இந்த திட்டங்களை எல்லாம் தாராளமா செயல்படுத்த முடியும்னு சொல்றவங்களோட வாதம் என்னன்னு பார்ப்போம். அவங்க போடுற கணக்கை கேட்டா நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். அவங்களோட முக்கியமான பாயிண்ட் இந்த நம்பர் தான், 4 ரூபாய் 5 பைசா. எப்படி தெரியுமா? இந்த 8000மோ 10,000மோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கறதா சொல்றாங்க. அத நாட்களுக்கு பிரிச்சு பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு வர்றது வெறும் 4 ரூபாய் 5 பைசா தான். இப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய செலவே இல்லையேன்னு அவங்க சொல்றாங்க. சரி, மொத்த செலவு எவ்வளவு ஆகும்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2.2 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா திமுக வாக்குறுதிக்கு சுமார் 15,000 கோடியும் அதிமுக வாக்குறுதிக்கு ஒரு 22,000 கோடியும் தேவைப்படும். இது ஒரு மாநில பட்ஜெட்ல சமாளிக்கக்கூடிய ஒரு தொகைதான அவங்க வாதிடுறாங்க. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி மாநில திட்டக்குழுவோட துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. மாநிலத்தோட நிதி நிலைமை நல்லா தான் இருக்கு. மத்திய அரசோட கட்டுப்பாடுகள் இருக்கிறதால ஒரு மாநில அரசு நினைச்ச மாதிரி கடன் வாங்க முடியாது. அதனால இந்த 8000 ரூபாய் திட்டத்தை கண்டிப்பா செயல்படுத்த முடியும்னு அவர் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. சரி, இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். இந்த திட்டங்கள் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றவங்க சில புள்ளி விவரங்களை முன்வைக்கிறாங்க. அது நம்மள கொஞ்சம் இல்ல ரொம்பவே யோசிக்க வைக்கும். ரெடியா இருங்க. முதல்ல இத பாருங்க. 2026-27 வருஷத்துல தமிழ்நாட்டோட மொத்த கடன் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட 10.7 லட்சம் கோடி ரூபாய். இது ஏற்கனவே நம்ம தலையில இருக்கிற ஒரு பெரிய கடன் சுமை. அடுத்தது வருவாய் பற்றாக்குறை. அப்படின்னா என்னன்னா, அரசாங்கத்தோட அன்றாட நிர்வாக செலவுகளுக்கு 49,000 கோடி ரூபாய் பத்தாம இருக்குன்னு அர்த்தம். நிலைமை இப்படி இருக்கும்போது புதுசா வர திட்டங்களுக்கு எங்கிருந்து பணம் வரும்? இதுதான் அவங்க கேட்கிற முக்கியமான கேள்வி. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த புது வாக்குறுதிகள் தனியா வரல. ஏற்கனவே இருக்கிற காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகைன்னு பல திட்டங்களோட செலவு கூட இதுவும் சேரப்போகுது. அப்போ நிதிச்சுமை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாகும். இதுதான் உண்மையான சவால். சரி, ஒருவேளை கஷ்டப்பட்டு இந்த திட்டங்களை செயல்படுத்திட்டாங்கன்னே வச்சுப்போம். ஆனா அதுக்காக நாம கொடுக்க போற மறைமுகமான விலை என்னவா இருக்கும்? இந்த பணத்துக்காக வேலை எந்த முக்கியமான துறைகள்ல நிதியை குறைக்க போறாங்க? நிபுணர்கள் சில முக்கியமான ஆபத்துகளை சுட்டிக்காட்டுறாங்க. உதாரணத்துக்கு, நம்ம மாநிலத்தோட நீண்டகால வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படலாம். அப்புறம் பருவநிலை மாற்றத்தை தடுக்கிற நடவடிக்கைகள், திடீர்னு வர புயல், வெள்ளம் மாதிரி பேரிடர்களை சமாளிக்கிறது, அப்புறம் தரமான ரோடு, குடிதண்ணீர் வசதி, இதுக்கெல்லாம் ஒதுக்க வேண்டிய பணம் குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ பணம் எங்கிருந்து தான் வரும்? வரி வருமானத்தை அதிகப்படுத்துவோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா அது என்ன வரி, யார் மேல அந்த வரி போடப்படும், அதனால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு எந்த ஒரு தெளிவும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு நிதி ஆலோசனை சொல்றதுக்காக உலகம் முழுக்க இருந்து பெரிய பொருளாதார நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை அரசாங்கம் நியமிச்சது. ஆனா இந்த மாதிரி இலவச திட்டங்கள் பத்தி அவங்க என்ன சொன்னாங்க, என்ன ஆலோசனை கொடுத்தாங்கிறது இது வரைக்கும் ஒரு ரகசியமாவே இருக்கு. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். 2 பக்க வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு நமக்கு நல்லாவே புரியுது. இது இந்த திட்டங்கள் சாத்தியமா இல்லையாங்கிற கேள்வியே கிடையாது. இது நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான தேர்வு. ஒரு பக்கம் உடனடியாக கிடைக்கிற பணப்பலன், இன்னொரு பக்கம் மாநிலத்தோட நீண்ட கால வளர்ச்சி. கடைசியா இந்த கேள்வி உங்ககிட்ட தான் விடப்படுது. நமக்கு உடனடியா கிடைக்கிற பண உதவி முக்கியமா, இல்ல நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்துக்கான நிலையான வளர்ச்சி முக்கியமா? மக்கள் எதை தேர்ந்தெடுக்க போறாங்க? இந்த தேர்வோட விளைவு என்னவா இருக்கும்னு நாம எல்லாரும் கட்டாயம் யோசிக்கணும்.